வண்ணமயில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பி அவர் வந்தால் நெஞ்சொருகி நின்றான் கந்தா முருகா திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் கோயிலை சுற்றி உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, தற்போது வழக்கமாகவே திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள். தற்போது நாளை சிறப்பு விழா நடைபெறவிருக்கிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பாலா, உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் இந்த முருகன் கோயிலுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கந்தசஷ்டி ஆண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடியது வழக்கம். இந்த ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடமுழுக்கு விழா என்பது நடைபெறுகிறது. இதற்காக தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாளை திருச்செந்தூர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்போது கடற்கரை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அந்த கும்பாபிஷேக நிகழ்வை கோபுரத்தில் கலசத்தில் தண்ணீர் ஊற்றக்கூடிய அந்த நிகழ்வை காண்பதற்காக தற்போதே வந்து காத்துக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கடற்கரை ஓரங்களில் நீராட வரக்கூடிய பொதுமக்களை கண்காணிக்கும் வகையிலும் அந்த கடற்கரையில் இருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய பொதுமக்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு தடுப்புகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மற்றும் நீராடக்கூடிய அந்த பக்தர்களை கண்காணிக்கும் வகையில் உயர்மட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணி என்பது ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடலோர காவல்படையும் இந்த பணியில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆபத்தான பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை மீட்டு வரக்கூடிய பணிகளையும் அவர் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் திருச்செந்தூருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக பக்தர்கள் நாளை வர வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் இன்று முதலே போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரை சுற்றி 19 இடங்களில் தற்காலிகமாக வாகன நிறுத்தங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர அந்தந்த பகுதிகளில் தற்காலிகமாக அன்னதான கூடங்கள், அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய கழிவுநீர், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒலிபெருக்கியின் மூலம் பொதுமக்களுக்கு அவ்வப்போது அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் இந்த குடமுழுக்கு விழாவை சிறப்பாக நடைபெற்று முடிப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் என்பது தென்மண்டல ஐஜி தலைமையில் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து கோவில் வளாகம் முழுவதுமே ஏற்கனவே பக்தர்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டு தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை சரியாக 6 மணிக்கு மேல் இந்த குடமுழுக்கு விழா என்பது வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. ஆகையால் கோவிலை சுற்றி கிட்டத்தட்ட 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடற்கரை ஓரங்களிலும் இந்த பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அந்த பிரதான சாலைகளும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். மேலும் கோவிலை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கியமான தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், பல்வேறு நபர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் பிரசித்தி பெற்ற இந்த குடமுழுக்கு விழாவை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக இந்த ஏற்பாடுகளை தென்மண்டல ஐஜி தலைமையில் இந்த காவல்துறை பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இணைந்து பல்வேறு ஏற்பாடுகளையும் அடிப்படை வசதிகளையும் பக்தர்களுக்காக செய்திருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மருது.